நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. நேற்றைக்கு தேர்தல் கமிஷன் டெல்லியில் அறிவித்திருக்கிறது. தேர்தல் பணிகளெல்லாம் தேர்தல் கமிஷன் தொடங்கிவிட்டது. அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ், அவருடைய புரோட்டோகால் படி இனி எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான். இதை சொல்லிட்டு பதிவுக்குள்ளே வரேன். என்ன இந்த பதிவில் யாரை பற்றி பேச போகிறோம்? வேறு யாரை பற்றி பேச போகிறோம்? நம்ம என்ன இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் பேச போகிறோமா? இல்லை தேச தலைவர்களை பற்றி பேச போகிறோமா? இப்போ சோஷியல் மீடியாவில் நமக்கு வச்சு சேர்த்துக்கு இருக்கிற ஒரே ஒரு காமெடி பீஸு சரக்கு மண்ணை, ஃபிகர் மண்ணை, நம்ம ஜல்சா பார்ட்டி, தற்குறி, தமிழக வெட்டு கழகத்தினுடைய தலைவர், த்ரிஷா வெற்றி கழகத்தினுடைய தலைவர், எக்ஸெட்ரா இத்தியாதி தலைவர் தற்குறி விஜய், நடிகர் விஜய் பற்றி தான் பேசுவோம். ஏன்னா ரொம்ப யோக்கிய மாதிரி பேசினா யோகினா நடந்துக்கணும். எல்லா விஷயத்திலையும், பொது வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில், திரைத்துறையில், எல்லாத்திலையும் நீ எப்போ நான் யோக்கியன், ஒருத்தரை குறை சொல்கிற நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு பேசுனா நீ யோக்கியனாக இருக்கணும். முதல்ல நீ யோக்கியனா இருந்தால் நீ இன்னொருத்தனை யோகியனாக இருக்க சொல்லணும், இல்லை இன்னொருத்தரை பற்றி பேசணும், இல்லை மற்ற கட்சிகளை பற்றி பேசணும், மற்ற சமூக பிரச்சனை பற்றி பேசணும். நீயே அயோக்கிய. பர்சனலாக வச்சுக்க வேண்டிய விஷயத்த, திரை மறைவாக வச்சுக்க வேண்டிய விஷயத்த திரை போட்டு காட்டுற. சினிமாவில் எப்படி நீ திரையில் நடிக்கிறியோ அந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையிலோ நிஜ வாழ்க்கையிலோ எல்லாம் ஓப்பனாக பண்ணுற. அப்போ நீ விமர்சனத்துக்கு ஆளாவ. தற்கொலை நடிகர் விஜய் சொல்கிறேன், அப்போ நீ விமர்சனத்துக்கு கண்டிப்பாக ஆளாவ. ஒன்றும் வேணாம். இப்போ இவனை பற்றி நம்ம குறை சொல்லணுன்றது நமக்கு ஒன்றும் நோக்கம் கிடையாது. நமக்கு ஒன்றும் வேறு வேலை வெட்டி இல்லை. எவ்வளோ பேச வேண்டியது, ஆனால் இவனை பற்றியே பேச வேண்டியது. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் தான் முக்கியம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யாரா இன்னைக்கு பப்புனு, ஜோக்கரு, கோமாளி, காமெடி பீஸு யாருன்னு கேட்டால் தற்குறி விஜய், அவனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜால்ராக்கள் தான். ஆமாம், என்னன்னு கேட்டால் ஒரு 2 நாளைக்கு முன்னால் இவன் தற்கொலை விஜய் இந்த சிபிஐ விசாரணைக்கு இவனாக தான் கேட்டான். சிபிஐ யார்? தற்கொலை விஜய் தான் கேட்டான். எனக்கு சிபிஐ வேணும், தமிழ்நாடு நான் நம்ப மாட்டேன், சிபிசிஐடியோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இவங்க அமைச்சிருக்கிற தனிநபர் ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷனோன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சிபிஐ தான் வேணும், இவனை தான் கேட்டான். அதாவது கசாப் கடைக்காரன்ட்டு ஆடு போய் அதுவாக போய் தலை கொடுக்குமா. ஆடு கசாப் கடைக்காரனை தான் நம்புவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கசாப் கடைக்காரனை பார்த்து ஆடு போய் தலை கொடுக்குமா. அவன் ஒரே வெட்டுவான், கறியை விற்று விடுவான், பிரியாணி பண்ணி கைமா குருமா பண்ணி சாப்பிட வேண்டியதான். அந்த மாதிரி கசாப் கடைக்காரனை நம்பி ஆடு போய் தலை கொடுத்த மாதிரி எனக்கு சிபிஐ வேணும்னு கேட்டான். அவன் கப்புனு புதுசாக வச்சு செஞ்சுட்டு இருக்கான். ரைட், இவன் சிபிஐக்கு போகிறான். சிபிஐக்கு போகும்போது விஜய் அந்த திருட்டு அடைச்சிருக்கிறான் பார், அந்த 420, 420, 840 அந்த ஆத ஒரிஜினல் அந்த கிரிமினல் கேடி அக்யூஸ் அவன் இந்த நிர்மல் குமாரி நான் கூட போனவங்களாம் போகிறானுங்க. தனி ஃப்ளைட்டில் போகும்போது என்ன சொல்கிறது, இது இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இப்போ தனி ஃப்ளைட்டில் போகும்போது என்ன தான் அவன் தனி ஃப்ளைட்டில் போனாலும் மற்ற ஃப்ளைட்டில், அதாவது பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் போகும்போது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதே ஃபார்மாலிட்டி தான் தனி ஃப்ளைட். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இவன் வரான்னா 4 மணி நேரத்துக்கு போல் அந்த ஃப்ளைட்டை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கிற சென்ட்ரல் பாதுகாப்பு பட அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸு உள்ளே ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா, ஏதாவது ட்ரக்ஸ் எதுனா கடத்துகிறாங்களா, எல்லாமே. அதே மாதிரி ஹால் கால் இருக்கக்கூடாது. எப்பவுமே டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஹால் கால் இருக்காது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் ஹால் கால் இருக்கும், டொமஸ்டிக்கில் இருக்காது. எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு தான் இவனை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இவன் உள்ளே வரான், யார்? தற்கொலை விஜய் வரான், கூட வந்து திருட்டு பையன் அதை வச்சு எல்லாம் வராங்க. வந்த உடனே இவனுக்கு பேக் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ். நம்ம சாதாரணமாக டெல்லிக்கோ இல்லை சாதாரணமாக இங்கே பெங்களூருக்கோ இல்லை திருச்சிக்கோ மதுரைக்கோ எங்கே போனாலும், ஷிரடி கோயிலுக்கு போவோம் அடிக்கடி, எங்கே போனாலும் செக் பண்ணுவாங்க, ஸ்கேனிங் பண்ணுவாங்க, உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஒரு சின்ன கத்தி இருந்தாலும் எடுத்துருவாங்க. விஜய் போகிறான். விஜய் போகும்போது விஜய் 2 பேக் எடுத்துகிட்டு வரான். ஒரு பேக் ஆதவ ஒரிஜினாட்ட கொடுத்துட்டான். அந்த 2வது பேக்கில் தான் விஷயமே இருக்குது. முதல் பேக் செக் பண்ணும்போது கத்திரிக்கோள் இருக்குது. என்னது? கத்திரிக்கோள் அளவு கிடையாது. ஃப்ளைட்டுக்குள்ளே கத்திரிக்கோள் அளவு கிடையாது. இவன் ஏன் கத்திரிக்கோள் எடுத்துன்னு போகிறான்? அப்புறமா விஷயத்துக்கு வரேன். இதனாலே ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது. சென்னை ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு நிற்க வச்சிட்டாங்க. சைடில் கத்திரிக்கோள் எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்து இவன் வரான். யார்? இந்த வளர்ந்தவன் வரான்ல, டிரான்ஸ்பாரம் கம்பத்தில் 1/2 அடியில் வளர்ந்துருப்பானே, வளர்ந்த எரும மாடு, இந்த புறம்போக்கு அக்யூஸ்டு கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி 420 இந்த திட்டு பையன் வரான். திட்டில் அடிச்சிருக்கிற ஆத ஒரிஜினல் வரான். இவன் பேக்கை திறக்கிறாங்க. உள்ள ஒரு விஸ்கி பாட்டில், நல்ல விலை உயர்ந்த விஸ்கி பாட்டில். இப்போ அவனா டாஸ்மாக் கடை சரக்காக குடிப்பான் விஜய்.
ஆனால் அவனுக்கு பிடிச்ச பிராண்டு ஓல்டு காஸ்க்கு ஓல்டு ரம்மு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஓல்டு காஸ்ட் தான் ராவா குடிச்சிட்டு போயிட்டான். மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணுடைய டெத்துக்கு ஓல்டு காஸ்க்கு ராவா குடிச்சிட்டு போயிட்டான். கப்பு நாத்தம் நைட்டு 11 மணிக்கு போய்கிறான். அது விரிவான நக்கீரன் கோபால் பேசிட்டார். அது உண்மைதான், பொய் கிடையாது, அது உண்மைதான். இவன் என்ன பண்ணாங்க, இவங்கறான் பாரு, இவனுக்கு புரோக்கர் இவனை கூட்டி கொடுக்குறவன் யாரு, இவனுக்கு கூட்டி கொடுக்குறான் பாரு அந்த திருட்டு பையன், அந்த திருட்டில் அடைச்சிட்டு இருக்கிற அக்யூஸ் நம்பர் 1 அந்த கேடி 420 420 840 பாரு, அந்த ஒரிஜினா அந்த பொறி பொறுமை பையன். அவன் என்ன பண்ணிக்கிறான், இவனுக்கு நைட்டே ஃபோன் பண்ணிக்கிறான். விஜய் அர்ஜுன் காலைல வர ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவர் விஸ்கி ஒன்று சொன்னேன், நல்லா காஸ்ட்லி சரக்கு ஒரு விஸ்கி ஒன்று, அதை எடுத்துகிட்டு வந்துடு. ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது இவனால் தாங்க முடியாது, இவன் எப்பவுமே ட்ரிங்க்ஸ்லேயே இருக்கிறான். அதான் நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, நான் என்ன சொல்கிறது, அது அவன் பர்சனல் விஷயம், அதை பர்சனலாக வச்சுக்கணும். கல்லத்தினாலும் மண்ணத்தினாலும் மரவாத்தணும்டா லக்காடி பையா, கல்லத்தினாலும் மண்ணத்தினாலும் மரவாத்தணும். 4 பேர் பார்க்குற மாதிரி தோணக்கூடாது. எத்தனை வந்துட்டான், அவன் கேட்டு தான் எத்தனை வந்தான். என்னதான் நமக்கு ஆதவரிச்சன் ஆவாதான்னு தான் கூட சும்மா அவனே குறை சொல்லக்கூடாது. விஜய் கேட்டான் ஒரு விஸ்கி பாட்டில் வேணா, எத்தனை வந்துட்டான். இவன் எத்தனை போனான் பார், பை கையில் எப்போ ஒரு பை எத்தனை போவான் விஜய், அதில் கத்திரிக்கோள் வச்சுக்கணும். இவன் எத்தனை வந்தான் பார், விஸ்கி பாட்டில் மாட்டிச்சு. விஸ்கி பாட்டில் மாட்டினோடனே என்ன பண்ணாங்க, அதிகாரிட்ட எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, விஸ்கி பாட்டில் வேணும்னு. இல்லை விஸ்கி பாட்டிலாம் அலோவ் பண்ணக்கூடாது. இவன் திருஷா வேணா கூட்டின்னு வந்து அலோவ் பண்ணியிருப்போம், விஸ்கி பாட்டில் அலோவ் கிடையாது. அது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, 2 மணி நேரத்தில் போய் இறங்க போகிற, டெல்லியில் பறந்து போய் அங்கே ஏர்போர்ட்டில் விற்கிறாங்க, அங்கே வாங்கி குடிச்சிக்கோ. இங்கே ஃப்ளைட்டில் அலோவ் கிடையாதுன்ட்டாங்க. 2 மணி நேரம் வாக்குவாதம் நடக்குது, விஸ்கி பாட்டில் எடுக்கணுன்றாங்க, இல்லைன்றான் அதிகாரி. விஸ்கி பாட்டில் வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் எடுத்துக்கிறாங்க. அது நாரிடுச்சு எல்லா டிவிலும். இவனுக்கு ஜால்ரா அடிக்கிற யூடியூப் சேனல்லேருந்து, இவனுக்கு ஜால்ரா அடிக்கிற மீடியாலேருந்து, ப்ரெஸ்லேருந்து எல்லாத்துலேயும் போட்டு கிழிச்சிட்டான். விஸ்கி பாட்டில் எடுத்து போனாங்க, விஸ்கி பாட்டில் தான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. யாரோ என் பையில் வச்சுட்டாங்க உக்காளி, இது சொன்னாலும் சொல்லுவானுங்க, எங்கள் பையில் விஸ்கி பாட்டில் வந்தது திமுக சரின்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க, இவன் பாட்டில் விஸ்கி பாட்டில் இருந்து திமுக, ஏன்னா எல்லாமே சொல்கிறான்ல திமுக சதின்னு, இதுவும் சொன்னாலும் சொல்லுவான். நான் ஒன்று கேட்குறேன், விஜய் கேட்குறேன், டேய் தற்கொலை, ஒரு 2 மணி நேரம் உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. சரி உனக்கு குச்சி தான் ஆகணும். இல்லை காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனேன், அப்பயே நல்லா ஃபுல்லாக சரக்கு போட்டிருக்கலாம். போட்டுட்டு காரில் நீ ஏர்போர்ட் வரத்துக்கு எப்படியும் உனக்கு பனையூர்லேருந்து நீ அங்கே ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட் வரத்துக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 1 ஹவர் ஒரு 40 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோ. டிராஃபிக் அது இது எப்படியோ ஒரு 40 நிமிஷம் 4 கட்டிங் போடலாம். வரும்போது ஒரு 4 கட்டிங் போட்டுடலாம். 4 கட்டிங் போட்டு, ஏன்னா நீ போடுறது வெளிநாட்டு சரக்கு வாங்கினு சொல்லிக்கிறேன், அதனால் அது ஓல்டு காசு மாதிரி அவ்வளோ ஸ்மெல் வராது. ஒரு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கோ. நான் உனக்கு சொல்லித்தரேன், விஜய்க்கு குடிச்சுனா ஏலக்காய் போட்டுக்கோ, இல்லை லவங்கம் போட்டுக்கோ, இல்லை என்ன பண்ணு, லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கோ. லெமன் நல்லா பழுத்துருக்கணும். நல்லா லெமன் இப்படி பிசைஞ்சிரு, கட் பண்ணி அதை பிசைஞ்சு ராவா குடிச்சிடு. அதெல்லாம் கடிப்பையா ராவா குடிக்காத, ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணு, ஸ்மெல் வராது. நான் ஒன்று சொல்லித்தரேன், நான் ஆஜர் உனக்கு விஜய்க்கு. குடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா போதை இருந்திருக்கும். அது 2 மணி நேரம் நீ தூங்கிட்டுக்கலாம் ஃப்ளைட்டில். அங்கே இறங்குறப்பா டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கி காருக்கு போனவுடனே கார்லேருந்து ரூமுக்கு போகிற வரைக்கும் கட்டிங்காக போட்டுன்னு போயினேன். அங்கே யாரும் ரெடியாக நிற்பான். டெல்லியில் உனக்கு ஆள் இல்லையா, சரக்கு வாங்கினேன். ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு காலையில் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு அப்புறம் குஷ்னே வா. ஏர்போர்ட் வரும்போது தூங்கிட்டு திரும்ப ஏர்போர்ட்லேருந்து பனியூர் போகும்போது குஷ்னே போ. இதை விட்டு என்ன பண்ணுறான், ஃப்ளைட்லேயும் குடிக்கணும்னு சரக்கு எடுத்து போய்க்கிறான். இது மாட்டிச்சு. ஏன்டா நீங்கள் பூரண முதலுக்கு எடுத்துட்டு வராங்களா? நான் ஓவராக பேசுகிறேன்னு என் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டான். என் மேலே எஃப்ஐஆர் புக் ஆயிடுச்சு, அவன் மேலே எஃப்ஐஆர் புக் இல்லை. என் மேலே எங்கள் ஊரில் போலீஸ் எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சட்டத்துக்கு முன்னால் குடியாத்த குமரன் தலை வணங்குவான். நம்மை பாதுகாக்கிற, குறிப்பாக 4 வருடங்களாக என்னை பாதுகாக்கிற காவல்துறைக்கு நான் தலை வணங்குகிறேன். ராயல் சல்யூட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். போட்ட இந்த மாதிரியால் லைஃப்பில் எத்தனையோ எஃப்ஐஆர் பார்த்துட்டேன், எத்தனையோ கேஸ் பார்த்துட்டேன், எத்தனையோ ஜெயிலு பார்த்துட்டேன். ஜெயிலுன்னு இருந்தா பயிலுன்னு இருக்குது. இப்போ இவன் பூரண மதுவில் கொன்றான், சாராய கடன்றான், இவன் குடிக்கிறான்றான், அவன் குடிக்கிறான்றான். இப்போ குடியாத்த கும்பறானா என்ன குடிகார கும்பறான்னு போடுறான். தற்கொலை விஜயில் இருக்கிற டிவி கேட்காரனுங்க போட்டா உன் தலைவன் யாரா? டேய் உன் தலைவன் யாரு? வக்காளி நல்ல கண்ணு டெத்துக்கே குஷ்டு போய்க்கிறான் விஜய், தற்கொலை விஜய். ஓல்டு காஸ்ட் சரக்கோட பேரோட சொல்கிறேன். ஓல்டு காஸ்க்கு ராவா 2 வீட்டிலேருந்து கிளம்பி நல்ல கண்ணையா டெத்துக்கு வரத்துக்குள்ள 4 குவார்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்தான். 2 குவார்டர் பாட்டில் ராவா குடிச்சிட்டான். கப்பு நாத்தம். போகும்போது 2 குவார்டர் பாட்டில் குடிச்சிட்டு போயிருக்கான். உள்ள அவனை கேட்டுக்குள்ளே கொண்டு போனால் கேட்டு மூடுவாங்க, கேட்டுக்குள்ளே நடக்குது. அப்புறமா அவனை தூக்கி போய் படுக்க வச்சுக்கிறாங்க. ஒரு புல்லு மேலே மனுஷன் தாங்க முடியாது. ஓல்டு காஸ்க்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை போட்டான். நான் என்ன சொல்கிறேன், இவன் பொது வாழ்க்கையில் நீ பேசுகிற இன்னொரு குடிகாரன் உன் தலைவன்
பாட்டிலோட மாட்டினாங்கடா. சரி என்னத்து கத்திரின்னு கேட்குறீங்க. அதாவது குடிக்கு எடுத்துன்னு போனான் பாட்டில், கத்திரியை எடுத்துன்னு போனான். கத்திரிக்கோள் நாத்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். கத்திரிக்கோள் எதுக்குன்னா, இவன் எத்தனை போன பாட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதா டாஸ்மாகோட பாட்டிலாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது தண்ணி பாட்டில் தான், தப்பாக நினச்சிடாதீங்க. அப்படி ஒரு தட்டி இப்படி என்ன பாட்டில் தந்துடும் சாதா டாஸ்மாகோட. இவன் எடுத்துன்னு போனது ஃபாரின் விஸ்கி. அது அப்படி திறக்க முடியாது, ஷீல்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஷீல்டு, பிளாஸ்டிக்கில் ஷீல்டு ஆகிட்டு இருக்கும். அது ஒரு கத்தி இருந்தால் தான், கத்திலையோ நெயில் கட்டரோ ஏதோ ஒரு அப்படி சொருவி அதை கட் பண்ணும். அது பிளாஸ்டிக் அப்படி திருப்பி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் அப்படி வரும், சுற்றி இருக்கும். அது கத்தி வச்சு இப்படி நிமிந்துன்னா அந்த பிளாஸ்டிக் ஒரு துண்டு வரும். அந்த துண்டை இழுத்தா அப்படி வந்துடும். அதை தூக்கி போட்டால் அப்புறமா பாட்டில் யூஸ் ஆகிடும். அப்புறமா இப்படி ஊற்றி குடிக்க முடியாது. அது ஃபாரின் சர்க்கிளில் இப்படி தட்டணும். இப்படி தட்டிட்டு அந்த ஓட்டை ஒன்று போடணும். அந்த கத்திரிக்கோள் இதில் அது ஓட்டை போட்டால் சொட்டு சொட்டாக விடும். அதுக்கு தான் கத்திரிக்கோள் எடுத்து போனால் நான் காட்டிப்பேன். தற்கொலை விஜய் இவன் எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்து போனான்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த சரக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணுறது கத்திரிக்கோள் வேணும். பல்லில் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், பல்லு ஒஞ்சி போடும், ரத்தம் வந்துடும் வாயில். சரக்கு பாட்டில் இவன் பையில் வச்சுட்டான், ஆதவஜனா பையில், நான் திருட்டுப்பேன் பையில். கத்திரிக்கோள் இவன் வச்சுக்கிறான். கத்திரிக்கோள் எதுக்கு நல்லா கவனிக்கணுங்கோ. கத்திரிக்கோள் எதுக்கு? இப்போ நான் வந்து டீச்சரு, நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸு. கத்திரிக்கோள் எதுக்கு? அந்த ஃபாரின் விஸ்கியை திறக்க முடியாது, அதை இந்த கத்திரிக்கோளில் தான் திறக்க முடியும். அதுக்கு கத்திரிக்கோள் ஃபாரின் விஸ்கி மாநில காடி பசங்க மானம் பூச்சா சிபிஐக்கு போனான். 7 மணி நேரம் உள்ள வெளியே வரும்போது இவனோ வெற்றிகரமாக வர மாதிரி அப்படியே இது வரைக்கும் திருட்டுத்தனமாக போயிடுவான். எல்லாம் விஜய் விஜய் விஜய்னு கத்துவாங்க ரிப்போர்ட்டர்ஸு. யாருக்கும் எந்த பதில் கொடுக்க மாட்டான். அப்படியே ரோட் ஷோ மாதிரி மேலே சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து அப்படியே அந்த காரில் ஏறி நின்று கை காட்டுறான். எலெக்ஷன் வந்துருச்சான். என்னது எலெக்ஷன் வந்துருச்சான். அங்கேயே ரோட் ஷோ ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே சிபிஐ ஆஃபீஸர் டெல்லியிலேயோ எங்கள் ஆள் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிதான் ஆட்டம் ஆரம்பம்னா வாடி மவனே, நாங்கள் ஆட்டத்துக்கு காட்டுறோம். உடனே அவருக்கு கை காட்டணும் வந்துட்டாராம். இவனுக்கு இதை இவனுக்கு பெருமையாக பேசுகிறானுங்க. அப்புறமா என்னன்னு கேட்டால் அந்த டிவிக்கே காரணம் நேற்று எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. ஐயா எலெக்ஷன் அறிவிச்சுன்னே கவர்மெண்ட்டுடைய ப்ரோட்டோகால் எலெக்ஷன். இப்போ எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தான். நேற்று எம்எல்ஏ ஆஃபீஸு, அமைச்சர் ஆஃபீஸு, சிஎம் ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, சேர்மன் ஆஃபீஸ் எல்லாத்துக்கும் புட்டு போட்டாங்க. கவர்மெண்ட் வைவிக்கெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. இது கவர்மெண்ட்டுடைய ப்ரோட்டோகால் வாங்கிட்டாங்க. சிஎம் ஃபோட்டோ, தலைவர் தளபதி ஃபோட்டோ, கலைஞர் ஃபோட்டோ செக்ரட்டரி எடுத்தாங்க இல்லை, எல்லா ஆஃபீஸும் எடுத்தாங்க இல்லை. அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் பேப்பர் எடுத்து உடனே டிவிக்காரன் போடுறான். டிவிக்காரன் தான் அதிகம். கூட இந்த பிஜேபிக்காரன் அவங்கெல்லாம் போடுறாங்க சங்கிகள்லாம். என்னன்னா பத்தியா எடுக்க வச்சிட்டம்பா. எவ்வளோ மென்டல் பசங்கிறான் இவனுங்கன்னா. மடக்கூதிங்கன்றது அடிக்கடி நிரூபிக்கிறானுங்க. நாங்கள் மடக்கூதி தான்ன்றது. அதாவது சிஎம் போட்டது எங்கள் விஜய் புடுங்குவான் எங்கள் விஜய் புடுங்குவான் வயிறு பூடுங்க நட்டுவான் எங்கள் விஜய் போட்டு வச்சுட்டாங்க லூஸ. அது எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிட்டா யார் போட்டு வந்தாலும் எடுத்துருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. தற்கூறிங்களா 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. 6 மணி நேரம் ஓட்டு போட்டு முடிச்சிடுறாங்க. மே 4ஆம் தேதி என்ன ஆகும்? ஓட்டு எண்ணுவாங்க. கரெக்டாக 3 மணி 4 மணிக்கெல்லாம் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றது. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தின் ஆளுநர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அது 5, 6, 7, 3 நாள் தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்குவார். அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றுறதுக்கு முன்னாலே செக்ரட்டரியேட்டில் எந்த இடத்துல தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் எடுத்தாங்களோ அதே இடத்துல 2வது முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை வச்சிருவாங்க. டாக்டர் கலைஞர் படத்தை வச்சிருவாங்க. எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படத்தை வச்சிருவாங்க. திடீர்னு அந்த படத்தை அங்கே வைக்க போகிறாங்க. என்னென்னா புது படமாக வைப்போம். அப்போ தளபதி இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருப்பார். மக்களின் முதல்வர் தலைவர் தளபதி, தேசத் தலைவர் தலைவர் தளபதி, திராவிட இனத்தின் தலைவர் தலைவர் தளபதி, தமிழகத்தின் தலைவர் தலைவர் தளபதி ஃபோட்டோ எடுத்து ப்ரெஸ்ஸாக வச்சிடும். ஃபோட்டோ எடுத்துட்டாங்களாம். ஃபோட்டோ ப்ரோட்டோகால்ன்றாது. நான் உங்கள் ஃபோட்டோ வைக்க போகிறாங்க. ஏண்டா விஜய் ஃபோட்டோ வைக்க போகிறாங்க. உக்கால எம்எல்ஏ ஜெயிப்போனா கூட்டணின்றாங்க. போடுறான் பிஜேபி போட்டு கைட்டான். இவனுக்கு போயிட்டா நமக்கு பேர் கெட்டுடுமே அப்படி யோசிக்கிறான். என்ன எனக்கு தெரியாது, யோசிக்கிறான். கூட்டணி இல்லைன்னு நானுங்க, மக்களோட கூட்டணின்னு நானுங்க. இப்போ அப்படியே அங்கே பேசலாமா இங்கே பேசலாமா, என்ன பண்ணலாமா எது பண்ணலாங்கம்மா. அந்த மன்சூர் அலிகான் ஒருத்தன் நடிகங்கிறான். விஜய்க்கு சொல்கிறேன், மன்சூர் அலிகான். அவன் நேற்று வரைக்கும் திமுக தான் ஆட்சி, தளபதி தான் முதலமைச்சர், திமுக பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்லியிருந்தான். இன்றைக்கி அவன் ஒரு லூஸு. யார் அவன்? ஒரு லூஸு மன்சூர் அலிகான். எங்கள் வேலூரில் கூட பலாப்பழம் சின்னத்தில் நின்னான். எலெக்ஷன் அன்றைக்கி வாந்தி பேதியை வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து வீட்டு ஓடிவிட்டான். அவன் லூஸ் பையன் அவன் மன்சூர் அலிகான். அவன் இன்றைக்கி போய் எடப்பாடி பார்த்துக்கிறான்.
எடப்பாடி ஏதோ போய் ஷீட் கேட்ட மாதிரி இருக்குது. அவர் வேணா பிரச்சாரம் வேணா பண்ணு, ஒரு நாளைக்கு 20,000 30,000 வழி சொல்ல கொடுத்துறோன்னு சொன்னால் என்னன்னு தெரியல. வெளியே வந்து எடப்பாடி வருங்கால முதல்வன்றான். இப்போ அவன் யாருன்னா நமக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு தேடிக்கிறான். அவனை வேணா கூப்பிடு, கூட்டணி மன்சூர் அலிகான் கூப்பிடு, அந்த கூல் சுரேஷ் தம்பி இருப்பான், அவங்க கூட வரமாட்டான். உங்கள் நிலைமை இது. இதில் ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா தலைவர் தளபதி, இது ஃபோட்டோ அண்ணன் உதயநிதி எடுத்துட்டாங்களா, ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அவ்வளோதான். டே நான் ஏப்ரல் 23 எலெக்ஷனு, மே 4ஆம் தேதி கவுண்டிங்கு, 6 7 9 10 தலைவர் தளபதி ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பு இருந்தால் எடுத்த தளபதி ஸ்டாலின் படத்தை எந்த இடத்துல எடுத்தாங்களா அதே இடத்துல வைக்க போறாங்கடா தற்கூறிங்களா. எனவே விஸ்கி பாட்டில் எடுத்துன்னு போய் ஏர்போர்ட்டில் மாட்டினவன் ஏற்கனவே ஐட்டத்தை கொண்டு போய் மாட்டினான் கோவாக்கு திரிஷாவை. அச்சா அதே ஐட்டத்தை கல்யாணத்துக்கும் கொண்டு போனான். ஓகேவா? அதன் பிறகு இவன் நடிக்கிறான்றது வேலூரில் பார்த்துட்டோம், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி நடிச்சான், அதில் மாட்டிக்கிறான். இப்போ விஸ்கி பாட்டில் திரும்ப மாட்டினான். அடுத்து இவன் ஹெரோயின், கஞ்சா, ப்ரௌன் சுகரு இது அடிக்கும் போது இதுவும் ஆதாரமாக மாட்டினான். இப்படி ஒரு அக்யூஸ்ட் தற்கொலை விஜய் கட்சிக்காரனுங்க பதிவு போடும்போது பார்த்து போடுங்கடா. என்ன இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். 1000 கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் குடியாத்த குமரன் நின்று ஆடுவான். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன்.